புக்கு ஃபுல்லாக படித்தாச்சு, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், தலைகீழாக நின்று பார்த்துட்டேன், ஆனாலும் சம்திங் இஸ் மிஸ்ஸிங். அந்த சம்திங் இஸ் மிஸ்ஸிங் ஆனவங்களுக்காக தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. ஐ எம் லக்ஷ்மணன் ஃப்ரம் ஷில்பிஸ் அகாடமி. இந்த வீடியோவில் CMA இன்டர்க்கான டெஸ்ட் சீரிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் 2025 எக்ஸாம் நடக்க போகுது. படித்து முடிச்சுட்டேன், பட் இருந்தாலும் எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரல. ஆல்ரெடி நான் எக்ஸாம் எழுதினேன், ஆனால் ஏதோ ஒரு மிஸ் ஆகுது, என்னால் கிளியர் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்காக தான் இந்த பர்டிகுலர் டெஸ்ட் சீரிஸை we have designedங்க. இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீடைல்ஸ் about the test series I will be giving to you. 2 குரூப் இருக்குது நமக்கு தெரியும். 2 குரூப்புக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக நாங்கள் பிரிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் குரூப்பில் இருக்கிற 4 பேப்பருக்கு ஒரு 5 டெஸ்ட்டு, செகண்ட் குரூப்பில் இருக்கிற 4 பேப்பருக்கு ஒரு 5 டெஸ்ட்டுன்னு தனித்தனியாக பிரிச்சாச்சு. ஒரு சப்ஜெக்டையும் 5 தான் பிரிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் லா அண்ட் எத்திக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5 பிரிச்சிருக்கிறோம். இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ 5 சப்ஜெக்ட் எது இம்பார்ட்டன்ட்டு அதோடைய வெயிட்டேஜ் பொறுத்து பிரிச்சிருக்கோம். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங்கை மட்டும் 4 தான் வச்சுருக்கோம். 4 டெஸ்ட்டாக மட்டும்தான் இருக்கும், பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்பீரியன்சஸ் விச் வி ஹவ் கெயின்ட் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட் சைட்லையும் சரி. நாங்களும் பார்க்கும்போது ஓகே இதை மட்டும் இப்படி சேர்த்துனா போதும், 5 வேண்டியது இல்லைங்கிறனால 4 போட்டிருக்கோம். டைரக்ட் டேக்ஸும் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 5 டெஸ்ட்டாக பிரிச்சிருக்கிறோம். ஒரு டெஸ்ட்டுமே 100 மார்க்ஸுக்கு நடக்க போகுது. 100 மார்க்ஸா? அவ்வளோ மார்க்குக்கு எப்படி ஒரு சாப்டர்னா? எஸ், வி நீட் டு ஹேவ் அன் இன்டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணுங்கிறனால தான் 100 மார்க்ஸ் டெஸ்ட். அந்த 100 மார்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 30 மார்க்ஸ் வில் பி யுவர் அப்ஜெக்டிவ். 30 into 1 30 மார்க்ஸ் 1 மார்க் மாதிரி வந்துடும். லைக் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் நமக்கு எக்ஸாமில் கேட்குற மாதிரியே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். 4 ஆப்ஷன் கொடுத்து 4ல் 1 சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ரிமைனிங் 70 மார்க்ஸ் வில் பி லைக் 7 மார்க் கொஸ்டின்ஸ். லைக் இப்போ 10 into 7 இப்போ 5 கொஸ்டின் இருக்கும், 7 இருக்கும், 5 லைக் A1 B1 அப்படி இருக்கும். ஈச் ஒன் வில் பி லைக் 7 மார்க்ஸ். டோட்டலாக 10 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 10 into 7 70 மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் இருக்கும், பேஸ்ட் ஆன் தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், புக் பேக், புக்குக்குள்ளே இருந்து ஜென்ரல் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து அந்த யூனிட்டில் என்ன இருக்கோ அந்த யூனிட்டுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் வில் பி ப்ரிப்பேர்டு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டே டு டேவும் காலியாக இருந்திருக்கும். எந்த டேட்டில் எந்த டேயில் எக்ஸாம் நடக்க போகுது. சி, திஸ் இஸ் ஆல் அபவுட் ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ங்க. உங்களுடைய கன்வீனியன்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் வில் டிசைன் அண்ட் கிவ் த டெஸ்ட் ஃபார் யூ. உங்களுக்கு இந்த டேட்லேருந்து ஆரம்பிக்கிறேன், டெய்லி நான் ஒரு டெஸ்ட் எழுதுறேன். ஏன்னா சிலர் குரூப் 1 குரூப் 2 ரெண்டுமே எழுதுவோம், சிலர் குரூப் 1 மட்டும் எழுதுவோம். ஸோ வி ஹவ் நாட் ஃபிக்ஸ்ட் த டேட், பட் த கொஸ்டின்ஸ் ஆர் ரெடி, த டேட் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு. ஆல்ரெடி இந்த டெஸ்ட் சீரிஸ் நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ். பட் நீ நிறைய எழுதணும் அப்படின்றப்போ ஒரு நாள் குரூப் 1 எழுதுறேன், அடுத்த நாள் குரூப் 2 எழுதுறேன், ஆர் மார்னிங் 1 ஈவினிங் 1 எழுதுவீங்கிறனால வி ஹவ் நாட் டிசைடட் த டேட்ஸ். ஸோ நீங்கள் கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி வில் கிவ் யூ த டேட்ஸ் ஆஸ் வெல். ஏன்னா இப்போ இருந்து எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் குரூப் 1க்கு இந்த மாதிரி தனியாக எழுதிட்டு குரூப் 2 மட்டும் எழுதுறவங்களும் தே கேன் ஹேவ் லைக் திஸ். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 5 டெஸ்ட்டாக பிரிச்சிருக்கணும். அந்த 5 டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் மட்டும் 4 டெஸ்ட்டில் முடிஞ்சிடும். மித்த 3 பேப்பர் ஏன்னா 5 டெஸ்ட்டு அகைன் சேம் பாயிண்ட். ஈச் வில் பி ஃபார் 100 மார்க்ஸ், 31 மார்க்ஸ் அண்ட் 70 மார்க்ஸ் ஃபார் டிஸ்கிரிப்டிவ் டைப். டே டு டே ஆல்சோ அக்கார்டிங் டு யுவர் ரெக்வயர்மெண்ட் வில் பி ஃபிக்ஸிங் இட். இதில் வந்து என்ன ரொம்ப நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, எல்லா சாப்டருமே நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். நம்ம வந்து சம்டைம்ஸ் வில் பி லைக் இந்த யூனிட் சாய்ஸ் விட்டலாம், அந்த யூனிட் சாய்ஸ் விட்டலாம் அப்படின்றலாம் இல்லை. எல்லா யூனிட்டுமே நீங்கள் படிச்சாகணும். பிகாஸ் அட்லீஸ்ட் நமக்கு அந்த ஒரு சாப்டர் நல்லா படிச்சுட்டு போன சாப்டரில் ஒரு டஃப்பான கொஸ்டின் வரும்போது நீங்கள் லைட்டர் நோட்டில் ஒரு சாப்டர் மேலே உள்ள படிச்சுட்டு போனாங்க, அது ரொம்ப ஈஸியாக கேட்டுட்டாங்க அப்படின்னா யூ மைட் ஸ்கோர் மார்க்ஸ் இல்லையா. அதனால தான் நாங்கள் எல்லா சாப்டருமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கோம். அப்போ யூனிட் வைஸ் மட்டும் தானா அப்படின்னா நோ. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வி ஹவ் 4 ஃபுல் டெஸ்ட். குரூப் 1ல் இருக்கிறதுக்கு 4 ஃபுல் டெஸ்ட். ஒரு பேப்பருமே ஃபுல் டெஸ்ட். 100 மார்க்ஸ் ஃபார் த கம்ப்ளீட் சிலபஸ். ஒரு சிலபஸ் ஃபுல்லாகவே நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் வந்து இதுலேயும் ஆஸ் மெனி டெஸ்ட் ஆஸ் பாசிபிள். நம்ம வந்து இதில் வந்து மினிமம் வந்து நாங்கள் இப்படி பிரிச்சிருக்கோம், 5 4 பிரிச்சிருக்கோம். ஃபுல் டெஸ்ட் வந்து நான் 2 போதும், 3 வேணும், 4 வேணும், எஸ் வில் கிவ். கரெக்ஷனும் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் இட் வில் பி கிவன் அலாங் வித் த கீ ஆன்சர்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் ஃப்ரம் தி வேல்யூரோட சஜஷன்ஸோட உங்களுக்கான பேப்பர் திருப்பி தரப்படும். நீங்கள் நேரடியாக தான் வந்து எழுதணும்னா நாட் ரெக்வயர்ட். இஃப் யூ வாண்டட் டு ரைட் ஃப்ரம் யோர் ஹோம் யூ கேன் ரைட் ஃப்ரம் யோர் ஹோம். யூ வில் பி கிவன் வித் கொஸ்டின் பேப்பர். ஆன்லைனில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சிடும். நீங்கள் எழுதி முடிச்சுட்டு you have to take a photo, அதெல்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு you have to send it back to the staff here. they will correct and they will give it back to you. ஏன்னா டெஸ்ட்டுங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் அந்த ஒரு சின்ன மார்க் டிஃபரன்ஸில் பாஸ் பண்ண முடியாமல் போகுதோ அவங்களுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு சின்ன காமன் இது என்னென்னா, அட்லீஸ்ட் இந்த டெஸ்ட்டெல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துட்டு போய் இதில் மெஜாரிட்டி கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். we give you the assurance. அப்போ அதில் நம்மளுக்கு ஈஸியாக பெனிஃபிட் ஆகும். and we can also find out which level we are in, எந்த இடத்த லெவலில் இருக்கிறோம் நம்ம அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் ஸ்டார்ட் த டெஸ்ட், அட்டன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த டெஸ்ட் சீரீஸோட இந்த ஸ்கெட்யூல் ஆக்சஸ் வேணும், கொஷின் பேப்பர்ஸ் வேணும், ஆர் மச் மோர் டவுட்ஸ் ஐ ஹேவ், இன்னும் எனக்கு டவுட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் we have given our contact number. kindly contact us. Thank you.